மத்தியில காதலும் இருக்குது. ஆமாம், சொல்ல விடுங்க. மஞ்சனத்தி அப்படிங்கிறது வந்து சின்ன வயசில் ஆடு மாடு மேய்க்க போகும்போது அந்த மரத்தோட நிழலில் தான் இருப்பேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மஞ்சனத்தி அப்படின்னா ஒரு தெய்வம், இறந்து போன ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க. யாராவது மத்தியானங்காண்டி ஆடு மேய்க்க போகும்போது ஏதாவது பொண்ணு வந்து கூப்பிட்டா போயிடக்கூடாது, ஏதாவது சேலை கட்டி வருவாங்க, சாப்பிட்றியான்னு கேட்பாங்க, தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து ஆள் கிடையாது, அதெல்லாம் வந்து பேயா இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை கேட்டு கேட்டு தூரத்தில் யாராவது பொண்ணு போனால் கூட நான் பயப்படுவேன், மஞ்சனத்தியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கடக்கப்போ என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மெட்டஃபர் ஆகிடுச்சு. என் வாழ்க்கையில் வந்து நல்ல கேரக்டர்ஸ் நிறைய பேரை யோசிச்சு என் லைஃப்பில் வந்துட்டு போன எல்லா தோழிகளுக்கும் என் லைஃப்பை வடிவமைச்ச, என் லைஃப்பை ஒரு பெருமையாக மாற்றின எல்லா பெண்களுக்கும் ஒட்டுமொத்தமாக நான் வச்ச பேர் மஞ்சனத்தி. மஞ்சனத்திங்க வார்த்தைக்கு கூட ஒரு பொண்ணு இல்லை, என் வாழ்க்கையை சீரமைச்ச நிறைய பொண்ணுங்க அந்த இதுல இருக்காங்க, நிறைய இருக்காங்க. தெரியல, அடுத்த ஸ்கிரிப்ட் நான் கண்ணாடி போயிட்டு இருக்கு. அதான் அந்த ஒரு திரைக்கதை வந்து நமக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத வந்து நான் முன்னாடியே பிளான் பண்ணலாம் பண்ண முடியாது. எனக்கு ஒரு நாட்டு இருக்குது, அந்த நாட்டை சொல்லியிருக்கேன். அந்த நாட்டை நான் இப்போ உட்காந்து எழுத ஆரம்பிப்பேன். எழுதும்போது என்னைய அன்றைக்கி எதுவும் சம்பவம் நடக்காமல் இருக்கணும், தமிழ்நாட்டில் நம்மளை உழுக்கிற மாதிரி, நம்மளை பாதிக்கிற மாதிரி, நம்மளை புரட்சி போடுற மாதிரி. ஏன்னா அதோட பாதிப்பு சேர்ந்துடும். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும்போது நீங்கள் கேட்குறீங்க, அதை எதிர்கொள்கிற மனநிலை எனக்கு இருக்குது. ஆனால் என் டீம்கிட்டலாம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னை கொண்டாடுவதற்கும் என்னோட திருப்பி சகாமறையாக கேள்விகளை எழுப்பி என் அறிவை தூண்டுறதுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த கேள்வி கேட்டுருவீங்களா, இது அடுத்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது இது ஓடிட்டே இருக்கும். அப்போ இன்னொரு வீடியோ நான் இப்போ நீங்கள் பயங்கரமாக என்னை வந்து இதெல்லாம் கேட்காம சூப்பர் சாப்பிட்டு அனுப்பியிருந்தீங்கன்னா ஒருவேளை நான் ஒரு காதல் படத்தையோ இங்கெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு ரொமான்டிக் ஃபிலிமோ இல்லை என் பொண்ணு கேட்குற மாதிரி இந்த கேள்வியெல்லாம் நிப்பாட்டிங்கன்னா என் பொண்ணு கேட்குற மாதிரி ஒரு குழந்தை படமோ பண்ணுவேன். மனத்தி கணேசன், பைசல் கணேசன், எப்படி இந்த பேரை செலக்ட் பண்ணீங்க? வந்து படத்துக்கு நான் வச்ச பேர் காலமாடன். அவங்க அப்பா வந்து காலமாடன் சாமி ஆடக்கூடிய ஒருத்தர். அவர் சொன்னார் என்கிட்ட. அப்போ இன்னொன்று நீ என்னென்ன பண்ணுவேன்னு சின்ன வயசில் கேட்டேன். சாப்பிடுவேன், இன்னொருத்தர் போய் முட்டுவேன் அப்படின்னாரு. ஓகேவா? அப்போ அவருக்கு எனக்கு தெரிஞ்சது அவள் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது, அவள் பைசனாக ட்ரீட் பண்ணணும்னு நினச்சி முடிவு பண்ணேன். அப்போ அந்த டைட்டில் கொஞ்சம் எல்லா மொழியிலும் ரிலீஸ் ஆகுதுனால நம்ம பைசன் பேர் வச்சு பைசன் காலமாடன் மாறிடுச்சு. நிச்சயமாக கணேசன் இத்தனை வருஷம் கழித்து இந்த ஊரில் இருந்து நான் ஓடி போய் இந்த ஊரில் ஆல்ரெடி ஜெயிச்சு ஒரு ஆணிவேர் மாதிரி இருக்கக்கூடிய ஆளை திருப்பி நான் கொண்டாட வச்சுருக்கேன் அப்படிங்கிற என்னோட சினிமா மூலமாக நான் அதை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு பெருமை இருக்குது. ஏன்னா அவரை தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு கபடி பிளேயர்கிட்ட எவ்வளோ ஒழுக்கம் இருக்கணும், ஒரு கபடி பிளேயர் எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வரணும். ஏன்னா கபடி பிளேயருங்க சாதாரணம் கிடையாது, அவன் முறுக்கேறிய ஒரு அவன் எப்போ வேணாலும் உணர்ச்சிசப்படக்கூடிய ஆளாக இருப்பான். அப்போ சவுத்தில் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் அவன் உணர்ச்சிசப்படக்கூடாது, அவன் எல்லாத்தையும் தாண்டி வரணும். ஏன்னா கபடி பிளேயர் தான் முக்கு கபடி பிளேயர் தான் இருக்காங்க. அப்போ ஏதோ வகையில் கபடி பிளேயர் தடமாயிடுவாங்கன்னு பயம் இருந்துச்சு. கணேசனை வாழ்க்கையை முன்வைக்க மூலமாக என் எல்லாரும் கேட்டாங்க, உண்மையிலே கணேசன் இப்படியே வாழ்ந்தாப்லன்னு கேட்டாங்க. இதை விட அவர் வந்து ரொம்ப நேர்கோட்டில் வாழ்ந்திருக்காரு. நான் சினிமாவுக்காக நிறைய இளைஞர்களோட கதையை சொல்கிறதுக்காக நான் சில விஷயங்களை சேர்த்துக்கிட்டேன். ஆனால் அவர் வாழ்க்கையில் என்னால் நம்ப முடியாத மாதிரி நானும் அப்படி வாழலை. நான் கட்டற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவன். அவர் ரொம்பவே ஒழுக்கமாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நூல் பிடிச்ச மாதிரி வாழ்ந்திருக்காரு. அவரோட வாழ்க்கையை கேட்கும்போது பெரிய பிரமிப்பாக இருக்குது. அந்த வாழ்க்கையை இன்றைக்கி ரத்தம் சரியாக கடத்திட்டோம். என் சினிமா இன்றைக்கி வந்து நான் கற்றுக்கிட்ட சினிமா, 20 வருஷமாக கற்றுக்கிட்ட சினிமாவை வச்சு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானோட, மிகப்பெரிய ஒரு திறமையாளரோட வாழ்க்கையை அடையாளமாக கடத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.